ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 23 யயாதி புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதம் 20-21. யத்ர அவதீர்ணோ பகவான் பரமாத்மா நராக்ருதிஹி யதோஹ சகஸ்ரஜித் க்ரோஷ்டோ நலோ ரிபுர் இதி ஸ்ருதாக சத்வாரக சுனவஸ்தத்ர சதஜித் பிரதம ஆத்மஜக மகாஹயோ ரேணுஹயோ ஹைஹயஸ் சேதி தத் சுதாக. ஹரே கிருஷ்ணா. அதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துட்டுருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.2.11 பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. வதந்தி தத் தத்வவிதஸ் தத்வம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே. டிரான்ஸ்லேஷன். பரபிரம்மத்தை அறிந்தவர்கள் இந்த இரண்டற்ற மெய்ப்பொருளை பிரம்மம், பரமாத்மா அல்லது பகவான் என்று அழைக்கின்றனர். பெரும்பாலான ஆன்மீகிகள் அருவ பிரம்மத்தை அல்லது இதயவாசியான பரமாத்மாவை மட்டுமே அறிகின்றனர். ஏனெனில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிவது மிக மிக கடினமாகும். இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7ஆம் அத்தியாயம் 1வது பதத்தில் இவ்வாறு கூறுகிறார். மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தையே யததாம் அவிசித்தானாம் கஷ்சின் மாம் வேத்தி தத்வதக. பல ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவமடைந்தவர்களில் கூட என்னை உள்ளபடி அறிந்து கொள்பவன் மிக அரிதானவன். இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள். யோகிகளும் ஞானிகளும், அதாவது அஷ்டாங்க யோகிகளும் அருவவாதிகளும் பரபிரம்மத்தை அருவமானவராக அல்லது இதயவாசியாக அறிகின்றனர். இத்தகைய தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் சாதாரண மனிதர்களை விட மேலானவர்கள் என்ற போதிலும் பரமசத்தியமான பரபிரம்மன் எப்படி ஒரு நபராக இருக்கிறார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. எனவேதான் பிரம்மனை அறிந்துள்ள ஆத்மாக்களான பல சித்தர்களில் யாரேனும் ஒருவர் ஒரு மனிதரைப் போல நராக்கிருதி காணப்படும் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிய முயற்சி செய்யலாம். கிருஷ்ணர் அவருடைய விராட ரூபத்தை தோற்றுவித்த பிறகு இந்த மானிட ரூபத்தை பற்றி தாமே விளக்கமளித்தார். இந்த விராட ரூபம் பகவானின் ஆதி ரூபமல்ல, பகவானின் சுயமான ஆதி ரூபம் த்விபூஜ ஷியாமசுந்தர ரூபமாகும். அதாவது ஒரு புல்லாங்குழலை வாசிக்கும் இரு கைகளுடன் கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முரளிதரரை இது குறிக்கிறது. எம் ஷியாமசுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம். பகவானின் நினைத்தற்கரிய குணங்களுக்கு அவரது ரூபங்களே ஆதாரமாக உள்ளது. பகவான் தமது ஒரு சுவாச காலத்தில் எண்ணற்ற பிரபஞ்சங்களை பராமரிக்கிறார் என்ற போதிலும் அவர் ஒரு மானிடனைப் போன்ற அதே ரூபத்தில் உடையணிந்திருக்கிறார். ஆனால் அவர் ஒரு மாமனிதர் என்பதை அது குறிப்பதாகாது. இது அவரது ஆதி ரூபமாகும். அவர் ஒரு மானிடனைப் போல காணப்படுவதால் குறைமதியாளர்கள் அவரை ஒரு சாதாரண மனிதர் என்று கருதுகின்றனர். இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9ஆம் அத்தியாயம் 11வது பதத்தில் பின்வருமாறு கூறுகிறார். அவஜானந்தி மாமோடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத்த மகேஸ்வரம். மனித உருவில் நான் தோன்றும்போது மூடர்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது உன்னத இயற்கையையும் எல்லாவற்றின் மீதுமுள்ள எனது ஆட்சியையும் அவர்கள் அறிவதில்லை என்பதே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள். பகவான் தமது உன்னத இயற்கையால் எங்கும் விரிந்துள்ள பரமாத்மாவாக அனைத்து ஜீவன்களின் இதயங்களிலும் வாழ்கிறார். ஆனாலும் அவர் ஒரு மனிதனைப் போல காணப்படுகிறார். மாயாவாத தத்துவவாதிகள் ஆதியில் பகவான் அருவமாக இருந்தார் என்றும், ஆனால் அவர் அவதரிக்கும் போது ஒரு மனித ரூபத்தையும் வேறு பல ரூபங்களையும் ஏற்றுக்கொள்கிறார் என்றும் கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் ஆதியான அவரது ரூபத்தில் அவர் ஒரு மனிதனைப் போலவே இருக்கிறார். மேலும் அருவ பிரம்மன் எனப்படுவது அவரது தேகத்தின் ஒளிக்கதிர்கள். யஷ்ய பிரபா பிரபவதோ ஜெகதண்ட கோடி என்று பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 23 யயாதி புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 20-21 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய். ஹரிபோல்.